ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் அம்மா கிட்ட இது மாதிரி எனக்கு இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கலம்மா, குழந்த பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் மட்டும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணால் மட்டும் போதுமா சொல்லுங்கள். அடுத்தது என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை தான் நம்ம அடுத்த ஒரு இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கணும் அப்படின்னோடனே, சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், வேறு வழி இல்லைம்மா, நமக்கு வேறு வழி இல்லாத வாசி தானே நம்ம இது பண்ணுறோம் எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எதையும் இது பண்ண விரும்பலை. அது அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்மளால் எதை எதை செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஒரு இதை நீங்கள் இது பண்ணீங்கன்னா தானம்மா எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்களே, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. எதாக இருந்தாலும் நமக்கு இது சரியான ஒரு இதில் நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு, எதாக இருந்தாலும் நம்மளா முயற்சி பண்ணால் கரெக்டாக நடக்குமா அப்படிங்கிறது தான் நீ சொல்கிறது என்கிட்ட. ஆனால் என் ஹஸ்பண்டை மட்டும் இந்த விஷயத்தில் மாற்றவே முடியல. குழந்தைங்கிறது நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாகவே இருந்தாலும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடுற அளவுக்கு இல்லை. நாங்கள் இப்போயே 2 பேரும் வேலை பார்த்து ஓனாக வீடு வாங்கியிருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் அந்த வீட்டில் எங்களால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை ஒரு மகிழ்விக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருமே எங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னோடனே, ஏம்மா அப்படியெல்லாம் நீ வருத்தப்படுற, ஏன் அப்படி கவலைப்படுற அப்படின்னோடனே, இல்லைம்மா கவலைப்படுறத பற்றி ஒன்றும் கிடையாது. எதுவுமே கவலைப்படுறோம் பண்ணுறோம் செய்கிறத தாண்டி நம்மளால் என்ன நடக்குது, நம்ம என்ன ஒரு யோசிக்கணுங்கிறத நீ அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது பண்ணணுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, சரிம்மா நான் இனிமேல் எல்லாத்தையுமே இனிமேல் புரிஞ்சுக்கிறேன். எதாக இருந்தாலும் நான் என் வீட்டில் இனிமேல் நான் அக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கா, அதுக்கு கண்டிப்பாக நானும் அவரும் போகிறோம். போனால் தான் எங்களுக்குள்ள என்ன ஒரு இதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பண்ணலாம். அதனால தான்மா நான் இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறத நீ கேளு. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நடக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. நம்மளுக்கு எது நடக்கணுன்னு இருக்கோ அது நடக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நான் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அவங்கவுங்க செயல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே, சரிம்மா நீ எல்லாம் கரெக்டு தான் நான் சொல்கிறதெல்லாம். ஆனால் இதுக்கு அடுத்தது என்ன ஒரு நடக்கணுங்கிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ அதை நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு முயற்சிங்கிறது நமக்கு இருக்கணும். முயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியணும்னா, ஆமாம்மா அது உண்மை தான், எனக்கு தெரியாமலாம் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணோன்னா அது நடக்கும், கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நீ அதெல்லாம் எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. வேலை அடுத்த ஒரு வேலைக்கு போகணும், பண்ணணும், செய்யணும், அதை யோசி. அதை தவிர நீ எதையும் மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னோடனே, சரிம்மா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் பண்ணுறேன், என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதாவது எந்தெந்த செயல் இது பண்ணுதோ அதுதான் நம்ம இது பண்ண வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் முயற்சிகளை நம்ம இது பண்ணாலே நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுமானோன்னா, சரி விடு, அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். அடுத்தது என்னென்ன ஒரு விஷயத்த நம்ம கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொண்டுட்டு வந்தோம்னாலே போதும் அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம பார்ப்போம் பண்ணுவோம். எதாக இருந்தாலும் சரியான ஒரு சூழ்நிலை வரட்டும். சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம். ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு முயற்சிங்கிற ஒரு இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு இதை நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னோடனே, சரிம்மா நான் அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது, புரிஞ்சுக்காம நான் ஒன்றும் கிடையாது, எல்லாமே எனக்கு புரியுது. அடுத்த ஒரு நகர்வை கொண்டுட்டு போகணுன்னா அதுக்கான தகுந்த ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி சரி நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காமல் மனசை போட்டு எதுவும் இது பண்ணாத. உனக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு காமி பண்ணு, கடவுளை நல்லா வேண்டிக்கோ. கண்டிப்பாக நான் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக எல்லாம் நல்லதும் நடக்கும், நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக எல்லா நல்லதுமே நடக்குமா அப்படின்னோடனே, சரி சரிம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எது நடக்குதோ அது நடக்கட்டும். அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு பண்ணுறதுக்கு அதுதான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னோடனே,
சரி அதுவும் கரெக்டு தான். நீங்கள் ஒன்றும் எதுவும் மனசு இது பண்ணாதீங்க. நம்ம எதா இருந்தாலும் சரியான ஒரு இதில நம்ம கொண்டுட்டு வரது பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்காக வந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க.